ஓம் சாந்தி. ஜனவரி 18, 2026. காலை முரளி பாப்தாதா, மதுபன். பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவின் நினைவு நாளில் காலை வகுப்பில் வாசிப்பதற்கான பாப்தாதாவின் விலைமதிப்பற்ற மேன்மையான மகா வாசகங்கள். சாரம்: இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களின் மடிகளை இந்த ஞான ரத்தினங்களால் நிரப்புவதுடன் அவற்றை தானம் செய்யவும் வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு பாதையை காட்டுகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீர்கள். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, சிவ் பாபாவே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். சிவ் பாபாவே தூய்மையாக்குபவரும் அத்துடன் சத்கதியை அருள்பவரும் ஆவார். சத்கதி என்றால் அவர் எங்களுக்கு ஸ்வர்க்க ராஜ்யத்தை வழங்குகின்றார் என்ற அர்த்தமாகும். பாபா மிகவும் இனிமையானவர். அவர் மிகுந்த அன்புடன் அமர்ந்திருந்து குழந்தைகளான எங்களுக்கு கற்பிக்கின்றார். தாதாவின் மூலமே தந்தை எங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா மிகவும் இனிமையானவர். அத்துடன் அவர் எங்களை மிகவும் நேசிக்கின்றார். அவர் எங்களுக்கு எவ்விதமான சிரமமும் கொடுப்பதில்லை. அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். அத்துடன் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். தந்தையின் நினைவுடன் கூடவே உங்களின் இதயமும் மிகவும் குளிர்மையடையட்டும். ஒரே ஒரு தந்தையின் நினைவானது உங்களை தொந்தரவு செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தந்தையிடமிருந்து மகத்தான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்களையே பாருங்கள். தந்தையின் மீது உங்களுக்கு எவ்வளவு அன்பு உள்ளது என்றும் எந்த அளவிற்கு உங்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன என்றும் பாருங்கள். ஏனென்றால் குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது முட்களிலிருந்து மலர்களாக மாறுகின்றீர்கள். எந்த அளவு அதிகமாக நீங்கள் யோகத்தில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் முட்களில் இருந்து மலர்களாக மாற முடியும். அத்துடன் தொடர்ந்து சதோபிரதான் ஆக முடியும். நீங்கள் மலர்கள் ஆகியவுடன் உங்களால் இங்கே தங்கியிருக்க முடியாது. ஸ்வர்க்கம் பூந்தோட்டமாகும். முட்கள் பலவற்றை மலர்களாக மாற்றுபவர்கள் உண்மையான நறுமணமிக்க மலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஒரு பொழுதும் எவரையும் குத்த மாட்டார்கள். கோபமும் ஒரு மிகப்பெரிய முள்ளே ஆகும். அது பலருக்கு துன்பம் விளைவிக்கிறது. இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் முட்களின் உலகிலிருந்து கரைக்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். எப்படி ஒரு தோட்டக்காரர் வெவ்வேறு பூஞ்சாடிகளில் கன்றுகளை நடுகின்றாரோ அதேபோல் மலர்களான நீங்களும் சங்கம யுக ஜாடிகளில் வேறாக வைக்கப்பட்டுள்ளீர்கள். மலர்களான நீங்கள் பின்னர் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். கலியுக முட்கள் எரிக்கப்பட்டுவிடும். இனிமையான குழந்தைகளான நீங்கள் பரலோக தந்தையிடமிருந்து அழியாத ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். உண்மையான குழந்தைகளாக இருப்பவர்கள் பாப்தாதாவிடம் சம்பூர்ணமான அன்பை கொண்டிருப்பவர்கள். நாங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றோம் என்ற அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருப்பார்கள். ஆம், அதை கூறுவதனால் மட்டுமின்றி முயற்சி செய்வதனால் மட்டுமே உங்களால் உலக அதிபதிகள் ஆக முடியும். விசேஷமான அதி அன்பிற்குரிய குழந்தைகள் தாம் மீண்டும் ஒரு முறை தங்களுக்காக சூரிய வம்ச சந்திரவம்ச ராஜ்யங்களை ஸ்தாபிக்கின்றோம் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எந்த அளவிற்கு நீங்கள் பலருக்கு நன்மை செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமான வெகுமதியை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் பலருக்கு பாதையை காட்டும் பொழுது நீங்கள் பலரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களால் உங்களின் மடிகளை நிரப்பி அவற்றை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். ஞானக்கடல் உங்களுக்கு தட்டுகள் நிறைந்த ஞான ரத்தினங்களை வழங்கி உள்ளார். இந்த ரத்தினங்களை தானம் செய்பவர்கள் அனைவராலும் நேசிக்கப்படுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் உங்களுக்குள்ளே அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். விவேகி குழந்தைகள் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெறுவோம் என கூறுவார்கள்.
அவர்கள் தந்தையை பற்றி பிடித்திருப்பார்கள். அத்துடன் அவர்கள் தந்தையிடம் அதிக அளவு அன்பை கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் தமக்கு வாழ்வளித்த தந்தையை தாம் கண்டு கொண்டோம் என்பதை அவர்கள் அறிவார்கள். நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதிலிருந்து முற்றிலும் மாறுவதற்காக இந்த ஞானத்தின் ஆசீர்வாதத்தை அவர் வழங்குகின்றார். நாங்கள் கடனாளிகளில் இருந்து கடன்களை தீர்க்கக்கூடியவர்கள் ஆகின்றோம். அவர் எமது பொக்கிஷ களஞ்சியத்தை நிரம்பி வழியச் செய்கின்றார். நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமான அன்பை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். அத்துடன் ஓர் ஈர்ப்பு காணப்படும். ஓர் ஊசி சுத்தமாக இருக்கும் பொழுது அது காந்தத்தால் கவரப்படும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அந்த துரு தொடர்ந்தும் நீக்கப்படும். ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது கவனக்குறைவுடையவர்கள் ஆகாதீர்கள். சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகுங்கள். ஒரு வெளிச்ச வீடு, லைட் ஹவுஸ் ஆகுங்கள். நீங்கள் சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவராக இருப்பதை பயிற்சி செய்வதை வளர்த்து கொள்ளும் பொழுது மாணவர்கள் கற்று ஆசிரியர்கள் ஆகுவதை போல் நீங்கள் ஞான கடல் ஆகுவீர்கள். இது உங்களின் தொழில். அனைவரையும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குங்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் உலகை ஆள்பவர்கள் ஆகுவீர்கள். இதனாலேயே பாபா எப்பொழுதும் குழந்தைகளான உங்களிடம் கேட்கின்றார், நீங்கள் இங்கே சுயதர்ஷன சக்கரதாரிகளாக அமர்ந்திருக்கின்றீர்களா? தந்தையும் சுயதர்ஷன சக்கரதாரியே அல்லவா? தந்தை இனிய குழந்தைகளான உங்களை வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். குழந்தைகளான நீங்கள் இல்லாமல் நானே அமைதியற்று இருப்பது போல் உணர்கின்றேன். நேரம் வரும்பொழுது நான் பரபரப்பு அடைகின்றேன். ஓகே, இப்பொழுது நான் செல்ல வேண்டும். குழந்தைகள் அதிக அளவில் அழைக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் துக்கத்துடன் இருக்கிறார்கள். அவர்களின் மீது கருணை பிறக்கிறது. குழந்தைகளான நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பின்னர் அங்கிருந்து சந்தோஷ தாமத்திற்கு நீங்களாகவே கீழே செல்வீர்கள். நான் அங்கே உங்களின் சகப்பாடி ஆக மாட்டேன். ஆத்மாக்களான நீங்கள் உங்களின் சத்கதிக்கு ஏற்ப கீழே இறங்கிச் செல்வீர்கள். குழந்தைகளான நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தந்தையின் நினைவில் இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் மற்றவர்களுக்கு விளக்கும் பொழுது அதிக தாக்கம் ஏற்படும். நீங்கள் அதிகம் பேசக்கூடாது. சிறிதளவு ஏனும் நீங்கள் ஆத்ம உணர்வுடன் பேசினால் அம்பு இலக்கை தாக்கும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். இப்பொழுது அனைத்திற்கும் முதலில் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். நீங்களே நினைவு செய்யாமல் தொடர்ந்து மற்றவர்களை அப்படி செய்யும்படி கூறினால் இந்த ஏமாற்றுதல் வேலை செய்யாது. நிச்சயமாக உங்களின் மனசாட்சி உங்களை உள்ளே உறுத்தும். தந்தையின் மீது சம்பூர்ணமான அன்பு இல்லாது விட்டால் நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற மாட்டீர்கள். எல்லையற்ற தந்தை வழங்கும் கற்பித்தல்களை வேறு எவராலும் வழங்க முடியாது. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இந்த பழைய உலகை மறந்து விடுங்கள். இறுதியில் நீங்கள் அனைத்தையும் மறக்க வேண்டியிருக்கும். அப்பொழுது உங்களின் புத்திகள் அமைதி தாமத்துடனும் சந்தோஷ தாமத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் பின்னர் தந்தையிடம் செல்வீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களால் அங்கே செல்ல முடியாது. அது தூய ஆத்மாக்களின் வீடு. இந்த ஷரீரம் பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. பஞ்சபூதங்களும் உங்களை இங்கே இருப்பதற்காக இழுக்கும். ஏனென்றால் ஆத்மா இந்த சொத்தை எடுத்துள்ளார். இதனாலேயே ஷரீரத்தின் மீது பற்று உள்ளது. நீங்கள் உங்களின் ஷரீரங்களின் மீதான பற்றை இப்பொழுது நீக்கி உங்களின் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த பஞ்சபூதங்களும் அங்கே இருக்காது. சத்யுகத்தில் ஷரீரங்கள் யோக சக்தியாலேயே உருவாக்கப்படுகின்றன. பஞ்சபூதங்களும் சதோப்பிரதானமாக இருக்கும். அதனால் எவ்விதமான ஈர்ப்போ அல்லது துன்பமோ இருக்க முடியாது. இவை புரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் தெளிவான விஷயங்களாகும்.
இங்கே பஞ்சபூதங்களின் சக்தி ஆத்மாக்களை இழுக்கிறது. இதனாலேயே அவர்கள் தமது ஷரீரங்களை விட்டு செல்லும் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இல்லாதுவிட்டால் இதில் பெருமளவு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். நீங்கள் தூய்மையடைந்து வெண்ணெயிலிருந்து ஓர் முடியை இழுப்பதைப் போல் உங்களின் ஷரீரங்களை விட்டு செல்வீர்கள். அதனால் ஷரீரத்திற்கான பற்றும் மற்ற அனைத்தும் முடிவடைய வேண்டும். அத்துடன் எங்களுக்கு தொடர்பு இல்லை. நாங்கள் பாபாவிடம் செல்கின்றோம். நாங்கள் இந்த உலகில் எங்களின் பெட்டி படுக்கைகளை கட்டி முன்கூட்டியே அங்கே அனுப்பி வைக்க வேண்டும். அவை எங்களுடன் செல்ல முடியாது. ஆனால் ஆம், ஆத்மாக்களே திரும்பிச் செல்ல வேண்டும். ஷரீரங்களை இங்கே விட்டுவிட்டே செல்ல வேண்டும். பாபா எங்களுக்கு புதிய ஷரீரங்களின் காட்சிகளை காட்டியுள்ளார். நாங்கள் வைரங்களும் ரத்தினங்களும் பதித்த மாளிகைகளை பெறுவோம். அத்தகையதோர் சந்தோஷ உலகிற்கு செல்வதற்கு நாங்கள் அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் களைப்படையக்கூடாது. இரவு பகலாக நீங்கள் அதிக அளவு வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, தூக்கத்தை வென்றவர்களே, சதா என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அத்துடன் இந்த ஞான கடலை கடையுங்கள். நாடகத்தின் ரகசியங்களை உங்களின் புத்திகளில் வைத்திருப்பதன் மூலம் உங்களின் புத்திகள் மிகவும் குளிர்மையடையும். மகாரதி குழந்தைகள் ஒருபொழுதும் அசைய மாட்டார்கள். அவர்கள் சிவ் பாபாவை நினைவு செய்வார்கள். அதனால் அவர் அவர்களை பார்த்து கொள்வார். தந்தை குழந்தைகளான உங்களை துன்பத்தில் இருந்து விடுவித்து அமைதி தானத்தை உங்களுக்கு வழங்குகின்றார். நீங்களும் அமைதியை தானம் செய்ய வேண்டும். உங்களின் எல்லையற்ற அமைதி, அதாவது உங்களின் யோக சக்தி, மற்றவர்களை சம்பூர்ணமாக அமைதி நிறைந்ததாக ஆக்கும். தந்தையின் நினைவில் இருங்கள். பின்னர் அந்த ஆத்மா உங்களின் குலத்தை சார்ந்தவரா இல்லையா என்பதை பாருங்கள். அவர் உங்களை சார்ந்தவராக இருந்தால் அவர் முற்றிலும் அமைதி நிறைந்தவர் ஆகிவிடுவார். இந்த குலத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுவார்கள். குழந்தைகளான நீங்கள் தந்தையை நினைவு செய்யும் பொழுது அவரும் உங்களை நேசிக்கின்றார். ஆத்மா நேசிக்கப்படுகின்றார். அதிகளவு பக்தி செய்தவர்கள் அதிகளவு கற்பார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களுக்கு தந்தையிடம் எவ்வளவு அன்பு உள்ளது என்பதை அவர்களின் முகங்களில் இருந்து உங்களால் கூற முடியும். ஆத்மா தந்தையை பார்க்கின்றார். தந்தை ஆத்மாக்களான எங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தையும் புரிந்து கொள்கின்றார். நான் சின்னம் சிறிய புள்ளிகளான ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றேன். நீங்கள் முன்னேறும் பொழுது இது உங்களின் ஸ்திதி ஆகிவிடும். நீங்கள் உங்களின் சகோதரர்களுக்கு கற்பிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது ஓர் சகோதரியின் முகமாக இருந்தாலும் உங்களின் பார்வை ஆத்மாவின் மீதே செல்லும். பார்வை ஒருபொழுதும் ஷரீரத்தின் மீது விழாமல் இருக்க வேண்டும். இதற்கு அதிகளவு முயற்சி தேவை. இவை மிகவும் தெளிவான விஷயங்கள். இந்த கல்வி மிகவும் மேன்மையானது. நீங்கள் அதை தராசில் நிறுத்தினால் இந்த கல்வியின் பக்கமான தராசு மிகவும் பாரமாக இருக்கும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவிடமிருந்து அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். அவ்யக்த மேன்மையான வாசகங்கள். ஒரிஜினல் தேதி டிசம்பர் 9, 1975. மகாவீரர்களின் ஒன்று கூடலின் சிறப்பியல்பானது அவர்களின் நிலையான ஒருமுகப்பட்ட ஸ்திதி ஆகும். ஒரு மகாவீர் என்றால் விசேஷமான ஆத்மா என்று அர்த்தமாகும். விசேஷமான ஆத்மாக்களின் ஒன்று கூடலின் சிறப்பியல்பு என்ன? தற்சமயம் விசேஷமான ஆத்மாக்களின் சிறப்பியல்பானது ஒரே நேரத்தில் அனைவரும் நிலையான மற்றும் ஒருமுகப்பட்ட ஸ்திதியை கொண்டிருப்பதே ஆகும்.
அதாவது உங்கள் அனைவராலும் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்திதியில் நீங்கள் விரும்பிய அளவு நேரத்திற்கு உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அனைவரின் எண்ணம் என்ற விரலும் ஒன்று சேர்ந்த முறையில் ஒத்ததாகவே இருக்க வேண்டும். ஒன்று கூடலில் இந்த பயிற்சி இல்லாத வரை அதனால் வெற்றி பெற முடியாது. நீங்கள் இப்பொழுது சகல வீணான எண்ணங்களையும் 5 நிமிடங்களுக்கு முடித்து ஒரு நிலையான சக்தி வாய்ந்த ஸ்திதியில் ஸ்திரமடைய வேண்டும் என்றொரு கட்டளையை பெற்றால் உங்களுக்கு அந்த பயிற்சி உள்ளதா? சிலர் கடைகின்ற ஸ்திதியில் ஸ்திரமடைவதாகவும், சிலர் இதயபூர்வமான சம்பாஷணை செய்வதாகவும், மற்றோர் அவ்யக்த ஸ்திதியில் இருப்பதாகவும் இருக்கக்கூடாது. விதை ஸ்திதியில் ஸ்திரமாக இருப்பதற்கான கட்டளையை நீங்கள் பெற்று அதற்கு பதிலாக நீங்கள் இதயபூர்வமான உரையாடலை ஆரம்பித்தால் அது கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. அப்படித்தானே? நீங்கள் முதலில் வீணான எண்ணங்கள் அனைத்தையும் முடித்தால் மட்டுமே உங்களால் இதை பயிற்சி செய்ய முடியும். வீணான எண்ணங்களால் தான் குழப்பம் ஏற்படுகிறது. ஆகவே வீணான எண்ணங்கள் அனைத்தையும் முடிக்கச் செய்து உங்களின் ஒன்று கூடலை சக்தி நிறைந்ததாகவும் ஒற்றுமையாகவும் ஆக்குவதற்கு உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட சக்தி என்ன? இதற்கு உங்களிடம் நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் அவசியம். ஒன்று கூடலை இணைக்கின்ற இழையானது நம்பிக்கையே ஆகும். யாராவது ஏதாவது தவறு செய்திருந்தாலும் அவரின் சமஸ்காரங்கள் மற்றும் நேரத்திற்கு ஏற்ப அவர் எதை செய்திருந்தாலும் அது ஒன்று கூடலுக்கு குறிப்பிடத்தக்கது. ஒன்று திரட்டிய முறையில் சேவை இடம்பெறும் பொழுது உங்களின் கருணை நிறைந்த பார்வையுடன் மற்றவர்களின் சமஸ்காரங்களை பார்த்த வண்ணமும் அவர்களின் சமஸ்காரங்களை உங்களின் முன்னால் வைத்திருக்காமலும் நீங்கள் முன்னேறும் பொழுது அதில் நன்மை உள்ளது. ஒன்று கூடலில் உள்ள அனைவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் மீது இத்தகைய நம்பிக்கை இருக்கும் பொழுது மட்டுமே வெற்றி ஏற்படும். முன்னரே வீணான எண்ணங்களை கொண்டிருக்காதீர்கள். சில ஆத்மாக்களால் தமது சொந்த தவறுகளை உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர்கள் அந்த தவறுகளை வெளியே பரப்ப மாட்டார்கள். அதற்கு பதிலாக அவர்கள் தமக்குள் அவற்றை அடக்கிக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் தமது தவறுகளை பற்றி பரப்புபவர்களாக இருந்தால் அவர்கள் அதை பற்றி மன வருத்தப்படுவார்கள். இந்த முறையில் மற்றவர்களின் தவற்றை உங்களின் சொந்த தவற்றாக கருதி அவற்றை பரப்பாதீர்கள். வீணான எண்ணங்களை உருவாக்காதீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக அவர்களின் தவறுகளை உள்ளடக்கிக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவர் மீது இத்தகைய நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். அன்பு சக்தியால் உங்களால் அனைத்தையும் சரியாக்கிக் கொள்ள முடிகிறது. உலகியல் ரீதியாகவும் மக்கள் தமது சொந்த வீட்டை பற்றிய விஷயங்களை வெளியே மற்றவர்களிடம் பேசுவதில்லை. ஏனென்றால் அது அவர்களின் சொந்த வீட்டிற்கு ஒரு இழப்பை மட்டுமே ஏற்படுத்தும். ஒன்று கூடலுக்குள் உங்களின் சகப்பாடி எதை செய்தாலும் அதில் நிச்சயமாக ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் ஏதாவது தவறு செய்தால் அப்பொழுது நீங்கள் அவரை மாற்ற வேண்டும். ஒருவரோடு ஒருவர் இந்த 2 வகையான நம்பிக்கைகளுடனும் பழகுங்கள். அப்பொழுது மட்டுமே ஒன்று கூடலுக்குள் வெற்றி ஏற்படும். இதற்கு அதிக அளவில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் சக்தி தேவைப்படுகிறது. நீங்கள் வீணான எண்ணங்களை அமிழ்த்திக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தின் சமஸ்காரங்களை இப்பொழுது உள்ளவற்றுடன் ஒருபொழுதும் ஒப்பிடாதீர்கள். அதாவது கடந்த காலத்தை உங்களின் நிகழ்காலம் ஆக்காதீர்கள். நிகழ்காலத்தை நீங்கள் கடந்த காலத்துடன் கலக்கும் பொழுதே நீங்கள் வீணான எண்ணங்களின் நீண்டதோர் வரிசையை உருவாக்குகின்றீர்கள். வீணான எண்ணங்களின் வரிசை இருக்கும் வரையில் ஒன்று கூடலில் ஸ்திரமான ஒற்றுமையான ஸ்திதி இருக்க முடியாது. வேறொருவரின் தவறுகளை உங்களுடையதாக கருதுவதே ஒன்று கூடலை வலிமையாக்குவதாகும். இது ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது மட்டுமே நடக்கும். மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நன்மை செய்வதற்குமான நம்பிக்கை. ஆகவே உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் சக்தி அவசியம். நீங்கள் எதை பார்க்கின்றீர்களோ அல்லது கேட்கின்றீர்களோ அதை உங்களுக்குள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள்.
அதன் பின்னர் அதே ஆன்மீக பார்வையையும் நன்மை செய்யும் உணர்வுகளையும் கொண்டிருங்கள். உங்களை அவமதிப்பவர்களையும் நீங்கள் ஈடேற்ற வேண்டும் என்று இந்த ஞானம் இல்லாதவர்களிடம் நீங்கள் கூறுகிறீர்கள். அதேபோல் ஒன்று கூடலுக்குள்ளும் நீங்கள் ஒருவருக்கொருவர் கருணையை கொண்டிருக்க வேண்டும். தற்சமயம் உங்களிடம் அதிக கருணை காணப்படவில்லை. அதனால் ஆத்ம உணர்வு ஸ்திதியின் பயிற்சியும் குறைவடைகிறது. இத்தகைய சக்தி வாய்ந்த ஒன்று கூடல் இருக்கும் பொழுது மட்டுமே வெற்றி ஏற்படும். தற்பொழுது நீங்கள் வெற்றியை அழைக்க வேண்டியுள்ளது. ஆனால் பின்னர் வெற்றி உங்களுக்கு தலை வணங்கும். எப்படி கலியுகத்தில் இயற்கை உங்களின் சேவகன் ஆகின்றதோ அதேபோல் வெற்றியும் உங்களுக்கு தலை வணங்கும். வெற்றி உங்கள் அனைவரையும் அழைக்கும். இந்த ஞானம் மிகவும் மேன்மையானது என்பதனாலும் உங்களிடம் சக்தி வாய்ந்த ஸ்திதி இருப்பதனாலும் வெற்றி என்பது பெரியதோர் விஷயம் அல்ல. எனவே இதை அனைத்து நேரமும் பயிற்சி செய்பவர்களுக்கு அந்த வெற்றியை அடையாமல் இருப்பது என்பது சாத்தியமல்ல. எனவே ஒன்று கூடலில் உங்களுக்கு இந்த சக்தி தேவைப்படுகிறது. யாராவது எதையாவது சொல்லும் பொழுது மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிராமண ஒன்று கூடலும் நீங்கள் முகம் கொடுக்கும் சக்தியை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இந்த சக்தியை மாயையை எதிர்கொள்வதற்கே பயன்படுத்த வேண்டும். குடும்பத்துடன் நீங்கள் முகம் கொடுக்கும் சக்தியை பயன்படுத்தினால் ஒன்று கூடல் சக்தி நிறைந்தது ஆக முடியாது. உங்களுக்கு எதையாவது பிடிக்காது விட்டால் அப்பொழுதும் நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் மரியாதை வைத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒருவரின் அபிப்பிராயங்களை அல்லது வார்த்தைகளை தடுத்து நிறுத்தக்கூடாது. ஆகவே நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் சக்தியை கிரகிக்க வேண்டும். பிராமண குழந்தைகளின் எந்த ஒரு ஒன்று கூடலிலும் நீங்கள் பயன்படுத்தும் மொழியானது அவ்யக்த உணர்வுகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது தேவதைகளிடம் பேசுவது போன்று, ஆத்மாக்கள் ஆத்மாக்களிடம் பேசுவது போன்று இருக்க வேண்டும். நீங்கள் கேள்விப்பட்ட மற்றவரின் தவறுகளை உங்கள் எண்ணங்களில் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அத்துடன் மற்றவர்களையும் அவற்றை ஏற்றுக்கொள்ள செய்யாதீர்கள். இத்தகைய ஸ்திதியை நீங்கள் கொண்டிருந்தால் மட்டுமே உங்களால் தந்தையின் தூய விருப்பங்களை நடைமுறைப்படுத்த முடியும். இதற்கு ஒவ்வொருவரின் முயற்சியானதும் அத்துடன் ஒவ்வொருவரின் விசேஷமான அனுபவங்களினதும் விசேஷமான பரிமாற்றம் நிகழ வேண்டும். இத்தகைய விசேஷமான யோக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெற்றால் விநாச தீ கொழுந்துவிட்டு எரியும். யோக அக்னியிலிருந்தே விநாச தீ ஆரம்பமாகும். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் பௌதீக ரூபத்தில் இருக்கும் பொழுதே வெள்ளை ஒளியாலான வெள்ளை ஆடைகளை அணிந்தவராகி ஓர் அவ்யக்த தேவதை ரூபமாக உங்களை வெளிப்படுத்துவீர்களாக. இப்பொழுது எங்கும் ஒளி பரவுகிறது. வெள்ளையில் இருக்கும் அந்த மனிதர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வந்துள்ளார்கள்? இப்பொழுது உங்களின் தேவதை ரூபங்களை எங்கும் வெளிப்படுத்துங்கள். இதுவே இரட்டை சேவைக்கான உங்களின் ரூபம் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி எங்கும் முகில்கள் காணப்படுகின்றனவோ அதேபோல் எங்கும் உங்களின் தேவதை ரூபங்களை வெளிப்படச் செய்யுங்கள். மக்கள் எங்கே பார்த்தாலும் அவர்கள் தேவதைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் சரீரங்களிலிருந்து பற்றற்றவராகி உங்களின் அக சூட்சுமமான சரீரங்களுடன் பயணம் செய்வதை பயிற்சி செய்யும் போதும் உங்களின் மனம் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் போதும் மட்டுமே அது நடக்கும். ஸ்லோகம். சகல நற்குணங்களுக்கும் சகல சக்திகளுக்கும் உரிமையை கொண்டிருப்பதற்கு கீழ்ப்படிவானவர் ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். தந்தை எப்படி சதா சுதந்திரமாக இருக்கின்றாரோ அவ்வாறே தந்தையை போன்று ஆகுங்கள். குழந்தைகளான நீங்கள் தங்கியிருப்பதை பார்க்க பாப்தாதாவால் இனியும் சகித்துக் கொள்ள முடியவில்லை. உங்களால் உங்களை சுதந்திரம் ஆக்க முடியாது விட்டால் உங்களின் பலவீனங்களால் நீங்கள் தொடர்ந்தும் வீழ்வீர்களாயின் எவ்வாறு உங்களால் உலகை மாற்றுபவர்கள் ஆக முடியும்? இப்பொழுது இந்த விழிப்புணர்வை அதிகரியுங்கள்.
நான் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் உங்களால் இலகுவாக கூண்டுகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு ஒரு பறக்கும் பறவை ஆக முடியும். ஓம் சாந்தி.